சேயீர் வனாந்தரம். அதிகாரம் 2. கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றித் திரிந்தோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றித் திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோட போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்துக்கு வாங்கி புசித்து, தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் காதேஸ் பர்னேயாவிலிருந்து சிவந்த சமுத்திரத்தின் வழியாக வனாந்திரத்திற்கு பிரயாணப்பட்டு போகிறார்கள். அவர்கள் அநேக நாட்களாக சேயீர் நாட்டை சுற்றித் திரிகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சபித்த பின்பு அவர்கள் காதேசில பல நாட்களாக தங்கியிருக்கிறார்கள். ஒருவேளை பல மாதங்களாகவோ அல்லது ஒரு வருஷமாகவோ அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்திற்குமாகவோ அவர்கள் காதேசில் தங்கியிருந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் பிரயாணம் பண்ணுகிறார்கள். அவர்கள் காதேசிலிருந்து தெற்கு திசை வழியாய் பிரயாணம் பண்ணுகிறார்கள். சேயீர் நாடு என்பது பல மலைகள் அடங்கிய பகுதி. இது வடக்கிலும் தெற்கிலும் 70 மைல் நீளத்திற்கும் கிழக்கிலும் மேற்கிலும் 30 மைல் அகலத்திற்கும் பரவியுள்ள மலை பிரதேசம். இந்த மலை பிரதேசத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் பல இடங்களில் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அதன் பின்பு அவர்கள் செங்கடலை அடைந்து அங்கு ஏசியோன் கேபேரிலும் ஏலாத்திலும் வந்து சேர்ந்தார்கள். ஏலாத்திற்கு அகபா வளைகுடா என்னும் மறுபெயரும் உண்டு. வழியில் 17 அல்லது 18 இடங்களில் இஸ்ரவேல் புத்திரர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பாளையத்திலும் அவர்கள் பல நாட்கள் தங்கியிருந்திருப்பார்கள். இதன் பின்பு இறுதியாக ஏதோம், மோவாப் ஆகிய தேசங்களின் கிழக்கு திசை வழியாக வந்து யோர்தானின் கிழக்கு வழியாக கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் சுமார் 38 வருஷங்களாக சேயீர் வனாந்திரத்திலே சுற்றித் திரிகிறார்கள். இந்த வனாந்திரத்தில் அவர்கள் பல இடங்களில் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் அவர்கள் பல வருஷங்களாக தங்கள் கூடாரங்களிலே தங்கியிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சேயீர் நாட்டை சுற்றித் திரிகிற போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றித் திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் வடக்கே திரும்பி பிரயாணம் பண்ணினால் அந்த பாதை கானான் தேசத்திற்கு நேராக போகும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மறுபடியுமாய் கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்துகிறார். அவர்கள் சேயீர் நாட்டில் இருந்து வடக்கே திரும்பி பிரயாணம் பண்ணும்போது ஏதோமியருடைய தேசத்தின் எல்லையை கடக்கப் போகிறார்கள். ஏசா இஸ்ரவேலின் சகோதரன். ஏசாவின் புத்திரர் ஏதோமின் சந்ததியை சேர்ந்தவர்கள். ஏசாவின் புத்திரர் சேயீரிலே குடியிருக்கிறார்கள். கர்த்தர் சேயீர் நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். ஆகையினால் இஸ்ரவேல் ஜனத்தார் ஏதோமியரை வருத்தப்படக்கூடாது என்றும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணக்கூடாது என்றும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிற கட்டளையை மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையாய் சொல்ல வேண்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி, சேயீரிலே கூடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களோட கூட போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்தில் ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை பற்றிய பயம் சுற்றிலும் உள்ள தேசங்களில் பரவிற்று. ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களில் பலரோடு யுத்தம் பண்ணாமல் இருந்து விடுகிறார்கள். ஏசாவின் நிலத்தை இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க கர்த்தருக்கு சித்தமில்லை. வருங்காலத்தில் அவர்கள் ஏதோமையும் மோவாபையும் சீனாய் வளைகுடா முழுவதையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஏதோமியரை தங்கள் சத்துருக்களாக பாவிக்க கூடாது. அவர்கள் ஏசாவின் புத்திரர். ஏசா இஸ்ரவேலின் சகோதரன்.
ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் ஏசாவின் புத்திரரோட போர் செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் அண்டை தேசத்தாரோடு வியாபாரம் பண்ணுவது போல ஏசாவின் புத்திரரோட வியாபாரம் பண்ண வேண்டும். அவர்கள் போஜன பதார்த்தங்களையும் தண்ணீரையும் கிரையும் செலுத்தி வாங்க வேண்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி, போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் காதேசில் இருந்தபோது மோசே ஏதோமிற்கு சில பிரதானிகளை அனுப்பினார். அப்போது ஏதோமியர் இஸ்ரவேல் புத்திரர் மீது விரோதத்தில் இருந்தார்கள். தங்கள் தேசத்தின் வழியாக பிரயாணம் பண்ணுவதற்கு ஏதோமியர் இஸ்ரவேல் புத்திரரை அனுமதிக்கவில்லை. ஆனால் இப்பொழுதோ ஏதோமியர் இஸ்ரவேலரை பார்த்து அஞ்சுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே ஜீவிக்கும் காலமெல்லாம் மிகவும் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் ஜீவிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனத்தார் எல்லா ஜனங்களுக்கும் உதவி செய்கிறவர்களாகவும் உபகாரம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். பிறருடைய பொருட்களை கிரயத்திற்கு வாங்கி பயன்படுத்துவது தவறல்ல. ஆனால் மற்றவர்களுடைய பொருட்களை கிரயம் செலுத்தாமல் அபகரித்துக் கொள்வது அநீதியானது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களை இதுவரையிலும் பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு போதுமானது. இஸ்ரவேல் ஜனத்தார் ஒருபோதும் பிறருடைய பொருளை இச்சிக்க கூடாது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை இதுவரையிலும் ஆசீர்வதித்திருப்பது பற்றி மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவிடவில்லை என்று சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கும் நாள் வரையிலும் உள்ளது 40 வருஷம். இதில் சீனாய் வனாந்திரத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக இருந்த 1 வருஷமும் 1 மாதமும் 5 நாட்களும் காதேசில் கலகம் பண்ணியதனால் 38 வருஷங்கள் அலைந்து தெரிந்ததும் இந்த 40 வருஷத்தில் அடங்கும். கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைகளை மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையாக சொல்ல வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏதோமை குறித்து சொன்ன கட்டளைகளின் விவரம் வருமாறு: நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களோட போர் செய்ய வேண்டாம். போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவிடவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் ஏதோமுக்கும் மோவாபுக்கும் விரோதமாக போர் செய்யக்கூடாது என்பதும் அவர்களை ஒடுக்கக்கூடாது என்பதும் கர்த்தருடைய கட்டளையாய் இருக்கிறது. இவ்விரண்டு தேசங்களையும் ஜெயிப்பதற்கு கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தி இருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்வதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஆகையினால் இவ்விரண்டு தேசங்களையும் சுற்றி செல்லுமாறு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார். 1000 வருஷ அரசாட்சியில் இதுபோன்ற தேசங்கள் மேசியாவின் ஆளுகைக்கு கீழும் இஸ்ரவேல் தேசத்தின் ஆளுகைக்கு கீழும் வரும். இஸ்ரவேல் வரலாற்றில் தாவீது, சாலமோன் மேலும் பல ராஜாக்களின் ஆட்சி காலங்களில் இந்த தேசங்களை இஸ்ரவேல் புத்திரர்கள் ஆட்சி புரிந்தார்கள். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியேறி வந்தபோது இந்த தேசம் அவர்களுக்கு மிகவும் பெரியதாக இருந்தது. ஆகையினால் ஏதோமையும் மோவாபையும் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்காமல் அவற்றை அப்படியே விட்டுவிட்டார். சீகோன், ஓக் மேலும் பல ராஜாக்கள், தேசங்கள் ஆகியவற்றை இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் உடனடியாக கொடுத்து விடுகிறார். இவை எல்லாவற்றின் மூலமாக கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரோடு தாம் பண்ணிய உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார்.